ஸ்ரீமன் நாராயணியம். இதில் முதல் தசகம் நம்ம பார்த்துட்டோம். அர்த்தம் பகவானுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்கிற மாதிரி இருந்தது. இப்போ ரெண்டாவது தசகம், த்விதீய தசகம், ரூப மாதுரியம், பகவானுடைய ரூப வர்ணனம். குருவாயூரப்பனை பட்டத்திரிகள் எப்படி எதிர்க்க இருந்து அனுபவிச்சிருக்காரோ, எதிர்க்க இருந்து எப்படி அந்த திருமூர்த்தி அர்ச்சா மூர்த்தியை அனுபவிச்சாரோ அதை சொல்லக்கூடியது தான் ரெண்டாவது தசகமாக இருக்குது. இதில் முதல் ஸ்லோகம், சூரிய ஸ்பர்தி கிரீட்டம். இப்படி சூரியனோட போட்டி போடுற மாதிரி, சூரியனுடைய ஒளி அப்படிங்கிறது என்ன, பகவானுடைய ஒளியில் ஒரு லெவலேஷம் தானே சூரியன்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே பகவான், இங்கே குருவாயூரப்பன் அழகாக தரிச்சுன்னு இருக்கக்கூடிய சின்ன கிரீட்டம் இருக்குது இல்லையா, அந்த கிரீட்டம் என்னென்னா இந்த சூரியனோட போட்டி போடுற மாதிரி அத்தனை ஒரு பளீர்னு ஒரு அழகான ஒரு பிரகாசம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி ஊர்த்வ திலக்க புரோத்பாசி பாலாந்தரம். இப்போ அழகாக நெற்றி பிரதேசம் இருக்குது இல்லையா, அதில் ரொம்ப அழகாக சந்தனத்தை அழகாக திலக்கமாக சாத்தின்னு இருக்கு. அந்த திலக்கம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. என்னென்னா அந்த கருப்பாக இருக்கக்கூடிய நெற்றியில் அழகாக அந்த திலக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கான், நீண்டு இருக்கக்கூடிய திலக்கம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி காருண்யாக்குல நேத்திரம், அவருடைய அந்த பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா கருணையை பொங்கக்கூடியதாக இருக்கான், கருணை போகக்கூடிய அழகான கண்களோடு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி ஆர்திர ஹசிதோல்லாசம் சுநாசாபுட்டம், ஆர்திர ஹசிதோல்லாசம், அவனுடைய அழகான அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அது என்னென்னா நல்லா அழகாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. என்னென்னா ரொம்ப அழகாக இந்த ஷார்ப் நோஸ் அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அவனுடைய அழகான புன்னகை, அந்த புன்னகை அப்படிங்கிறதே என்னென்னா ரொம்ப கனிவாக இருக்கான் பார்க்கறதுக்கே. என்னென்னா ஹசித்த அப்படின்றதே புன்னகை இல்லையா, அது பார்க்கறதுக்கே என்னென்னா கண்கள் மட்டும் கருணையை பொங்குறதா அப்படின்னா இல்லை, இந்த புன்னகையும் என்னென்னா உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான். அத்தனை அழகான புன்னகை அப்படிங்கிறத சொல்ல. கண்டோத்தியன் மகராப குண்டலயுகம் அப்படிங்கிற கன்னங்களில் என்னென்னா பளிச்சுன்னு இருக்குது. என்னென்னா கண்ணங்கருத்த திருமேனிதான், ஆனாலும் அவன் சாத்தின் இருக்கக்கூடிய மக்கர குண்டலங்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த அந்த அந்த ஒளி, அந்த அதில் பதிச்சிருக்கக்கூடிய ரத்தினங்களின் ஒளி கன்னத்தில் படுறதா, இல்லை கன்னத்தினுடைய பளபளப்பு அந்த மகர குண்டலங்களில் விட்டு குண்டலங்கள் பிரகாசிக்கிறதான்னு சொல்ல முடியாது. அப்படி அழகாக கண்டோத்தியன் மகராப குண்டல யுகம், 2 குண்டலங்கள் அழகாக காதில் சாத்தின்னு இருக்கிறது அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கான், ரொம்ப அழகாக திவ்யமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்ல, ஒளி வீசுறது அப்படிங்கிறது சொல்ல. கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் அப்படிங்கிற, அதே மாதிரி கழுத்தில் என்னென்னா கௌஸ்துப ரத்னத்தை தரிச்சுன்னு இருக்கிற, பாலாழியை கடைஞ்சி கௌஸ்துப ரத்னம் வந்தது இல்லையா, அந்த ரத்னத்தை தான் எடுத்துட்டார் இல்லையா, அந்த கௌஸ்துப ரத்னம் என்னென்னா அழகாக கழுத்தில் ஒளி வீசுறது அப்படிங்கிறத சொல்கிறார். இப்படிப்பட்ட உன்னுடைய திருரூபம், அந்த துவத்ரூபம் வனமால்ய ஹாரபட்டல ஸ்ரீவத்ச தீப்ரம் பஜே, வனமாலை தரிச்சுன்னு இருக்கானா. வனமாலை அப்படிங்கிறது என்ன, 5 வகையாக இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், அதை என்னென்னா அழகாக இடைவெளி விட்டு இந்த அந்த ஒரு வண்ணங்கள்லேயும் நடுநடுவில் ஒரு வண்ணம் இருக்கும். அந்த மாதிரி பச்சை, வெள்ளை, நீலம், சிகப்பு, வெண்மை, இப்படி எல்லா வண்ணங்கள்லேயும் இருக்கக்கூடிய பூக்கள் அழகாக அதை என்னென்னா கோர்த்து கட்டப்பட்டது, அது அழகாக முட்டி வரைக்கும் இருக்குமா. பொதுவாக வனமாலை தரிச்சுன்னு இருக்கிறதே என்னென்னா முழங்கால் வரைக்கும் அழகான அந்த மாலையை தரிச்சுன்னு இருக்கான். அது கூட ஸ்ரீவத்ச தீப்ரம் பஜே அப்படின்னா ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மரு. பொதுவாக மரு அப்படிங்கிறது என்ன, ஒரு பிளாக் மார்க்காக சொல்லுவா இல்லையா, ஆனால் இங்கே குருவாயூரப்பனுக்கு இந்த கண்ணனுக்கு என்னென்னா அந்த ஸ்ரீவத்ச மரு ரொம்ப அழகாக இருக்கான். அதுவே என்னென்னா ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணனுடைய அந்த திருவுருவம், அந்த ரூபத்தையே நான் தியானம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த திருவுருவத்தை தியானம் பண்ணிக்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகமாக சொல்கிறது. அடுத்தது என்னென்னா இப்படி அழகான முகத்தை வர்ணிச்சிட்டார். அடுத்தது அவனுடைய கைகள், திருக்கைகளெல்லாம் வர்ணிக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். கேயூராங்கத கங்கணோத்தம அப்படின்னா ரொம்ப அழகான உத்தமமான கங்கணங்களை என்னென்னா கைகளில் அணிஞ்சுட்டு இருக்கான். அதே போல் தோள்வளைன்னு சொல்லுவாள், இப்படி மேலே, அதுக்கு அங்கதன்னு சொல்கிறது. அதனால் அந்த தோள்வளை, கையில் போட்டுருக்கக்கூடிய கங்கணங்கள், இது எல்லாம் என்னென்னா ரொம்ப அழகாக பிரகாசிக்கிறது, நல்ல ரத்னங்கள் பதிச்சு இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அப்படி மகாரத்னாங்குலி அங்கித அப்படின்னா மகாரத்னாங்குலி, நிறைய ரொம்ப ரத்னங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டதாக என்னென்னா
அப்படி விரல்கள்லையும் ரொம்ப அழகாக இந்த மோதிரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விரல்கள் எல்லாமும் அணிஞ்சுட்டு இருக்கானா மோதிரங்கள்லாம். அப்படி அவனுடைய ஆபரணங்கள் எல்லாம் எத்தனை அழகாக ஜொலிக்கிறது. அது மட்டும் இல்லை, ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதாசங்காரி பங்கேருகாம். அவன் சதுர்புஜங்களோட காட்சி தரான். சதுர்புஜங்களில் ஒவ்வொரு புஜங்கள்லையும் ஒரு புஜத்துலேயும் வந்து என்னென்னா, ஒரு புஜத்தில் கதையை தரிச்சுன்னு இருக்கான், ஒரு புஜத்தில் சங்கு, ஒரு புஜத்தில் சக்கரம், ஒரு புஜத்தில் தாமரை பூ. சொல்லுவா பொதுவாக வந்து கஜேந்திர மோட்சம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த தாமரை, அந்த யானை கொடுத்த அந்த தாமரையத்தான் இன்றைக்கும் குருவாயூரப்பன் கைகளில் தரிச்சுன்னு இருக்கான் அப்படிங்கிறத சொல்லுவான். அப்படி சதுர்புஜங்களோட சங்கு சக்கரதாதாரியா இப்படி வந்து என்னென்னா அழகான ஒரு திருவுருவம் அப்படிங்கிறத சொல்ல. இடுப்பில் வந்து என்னென்னா அழகாக தங்கத்தினால பண்ணப்பட்ட ஒரு அரஞ்ஞான் கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி, அது மேக்கலைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சித லசத் பீதாம்பராலம்பினீம் அப்படிங்கிறா. அப்படின்னு என்னென்னா ரொம்ப அழகாக பட்டு வஸ்திரம், மஞ்சள் பட்டு வஸ்திரம் இடுப்பில் உடுத்தின்னு இருக்கான். குட்டி குழந்தை இல்லையா, அந்த மஞ்சள் பட்டு வஸ்திரம் நழுவிடாமல் இருக்கும்படி அழகாக அதுக்கு மேலே காஞ்சன தங்கத்தினால பண்ணப்பட்ட காஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஆபரணத்தை தரிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த அழகான திருமேனியோடு இருக்கக்கூடிய இந்த மூர்த்தியை ஆலம்பே விமலாம்புஜ தியுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம், இப்படித்தானே சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை ஒரு அழகு. இந்த ரூபத்தை தரிசனம் பண்ணிட்டு இந்த ரூபத்தையே நான் ஆசிரியிக்கிறேன். ஆலம்பம் அப்படின்னா என்ன, அது அந்த 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 திருமேனியே நான் ஆசிரியிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் இப்படி சொல்லக்கூடிய இந்த திருமேனியே ஆசிரியிச்சுட்டு இருக்கேன். இது என்னன்னா எல்லாருடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்குது. ஆர்த்திச்சிதம் அப்படின்னா, ஆர்த்தி அப்படின்னாலே சொல்ல முடியாத துன்பங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்குது இப்படிப்பட்ட அழகான விமலாம்புஜ தியுதிபதாம். உன்னுடைய அந்த திருப்பாதங்கள் அது எப்படி இருக்குன்னா தாமரை போல் அழகாக அப்படி ஒரு மிருதுவாக இருக்கக்கூடிய திருவடிகளாக, சிவந்து இருக்கக்கூடிய திருவடிகளாக இருக்குது. அந்த திருவடியே நான் பற்றிக்கிறேன்ப்பா. இப்படிப்பட்ட இந்த மூர்த்தியே போருமே, இதுவே என்னுடைய அத்தனை துன்பங்களையும், என்னுடைய அப்படிங்கிறதுல இந்த லோகத்தில் யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறாளோ அத்தனை பேருடைய துன்பங்களையும் போக்கக்கூடியதாக இருக்கே. இப்படிப்பட்ட அந்த திருவடியை நான் பற்றிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது. 3வது ஸ்லோகத்தை சொல்கிறேன். அதாவது 3வதுல சொல்லும் பொழுது என்னென்னா, இந்த ரூபம் இதுதான் எல்லாத்தையும் விட உயர்வானது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி என்னென்னா, இந்த 3 லோக்கங்கள்லையும் போற்றப்படக்கூடிய விஷயம் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா ரொம்ப திரைலோக்கிய மகீயசோபி மகிதம் அப்படின்னா ரொம்ப மகிமையானது ஏதாவது ஒன்று சொல்லுங்க இந்த 3 லோக்கத்தில் அப்படின்னா, அதை விட மகிமையானது எதுன்னா உன்னுடைய இந்த மூர்த்தி, இந்த திருவுருவம் தானே. நீதானே அத்தனையும் விட மகிமைகளை உடையவன் நீதானே. ஏன்னா அந்த மகிமையுடைய வஸ்துக்களுக்கெல்லாம் அந்த மகத்துவத்தை கொடுத்ததே நீதானே இல்லையா. அதனால் 3 லோக்கங்களில் ஏதாவது போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை விட மகிமையான ஒரு விஷயம் இருக்குன்னா அது நீதான் அப்படிங்கிறத சொல்ல. அதே போல் இந்த லோக்கத்தில் மனசை கவரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா சம்மோகனம் மோகனாத்து அப்படின்னு என்ன, மோகிக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு எல்லாத்தையும் விட அந்த மோகிக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு மோகத்தை கொடுத்ததே நீதான். அப்படிப்பட்ட நீ அப்போ எப்படி இருப்ப, அதை விட மோகிக்கக்கூடியவனாகத்தானே இருப்ப இல்லையா. அதே போல் காந்தம் காந்தி நிதானதோபி அப்படின்னு என்னன்னா, காந்தி அப்படின்னாலே என்ன, ஒளி பொருந்தியது அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. அதனால் இந்த லோக்கத்தில் இப்போ சூரியன் ஒளி பொருந்தி இருக்கேர் அப்படின்னு சொன்னால் அந்த சூரியனுக்கு அந்த ஒளியை அந்த பிரகாசத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா அந்த பகவான் தானே. அதனால் இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய வஸ்துக்களுக்கெல்லாம் ஒளியை கொடுத்த நீ தான் எல்லாத்தையும் விட ஒளி பொருந்தியவன் அப்படிங்கிறத சொல்கிறார். அதே போல் மதுரமான விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா, தேன் மதுரமானது அப்படின்னு சொன்னால் அந்த தேனுக்கு அந்த சுவை, அந்த தன்மை, அந்த இனிப்பு கொடுத்தது யார் அப்படின்னா நீ தானே. அப்போது மதுரம் மாதுரிய துரியாத்து அப்படின்னா மதுரமானதுக்கெல்லாம் மதுரத்தை கொடுத்தது நீதானே. அப்போது இருக்கிறதுலேயே ரொம்ப மதுரமானவன் யார் அப்படின்னா நீதானேப்பா அப்படிங்கிறத சொல்கிற. சௌந்தர்யோத்தர தோப்பி சுந்தரதரம் அப்படின்னா இந்த சௌந்தர்யம் அப்படின்னா என்ன, அழகு இல்லையா. தனித்தனியாக ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறோமே. அப்போ அந்த அழகாக இருக்கக்கூடிய ஒரு பூவை பார்த்தா என்னென்னா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறோம்.
அந்த பூவுக்கு அந்த அழகுங்கிற அந்த தன்மையை கொடுத்தது யார்? நீதானே. அப்போது இந்த அழகுக்கு அழகு சேர்த்த நீதானே அழகுக்கெல்லாம் அழகானவன். சௌந்தர்யோப்பிதர சுந்தரம் அப்படிங்கிறது, சுந்தரதரம், அதை விட ரொம்ப சுந்தரம், அதை விட ரொம்ப அழகு யாருன்னா நீதானேப்பா, உன்னுடைய திருவுருவம் தானேப்பா. அப்படி ஆச்சரியத்தோப்பி ஆச்சரியம், ஏதாவது இந்த லோகத்தில் ஏதாவது ஒன்று ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்படி கீதையில் விபூதி யோகத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவுக்குள்ளேயும் அந்த டிவினிட்டிங்கிறது இருக்குது. அந்த டிவினிட்டிக்கு அதில் பகவானுடைய ஒரு துளி அம்சம், அந்த லெவலேஷம் ஒரு அம்சம் போனதுனால தான் என்னென்னா இது இப்படி அது ஜொலிக்கக்கூடியதாக ஒளி பொருந்தியதாக இல்லை, அதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த டிவினிட்டி எப்படி வருது அப்படின்னா பகவத் தன்மை அதில் இருக்கிறதுனால தானே. அதனால் அத்தனைக்கும் ஆச்சரியமான விஷயம் ஏதாவது ஒன்று உண்டு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆச்சரியமானவன் நீதானேப்பா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த 3வது ஸ்லோகமாக இருக்குது. அதனால் புவனேன கஸ்ய குத்துக்கம் புஷ்ணாதி விஷ்ணு விபோ. அதனால் இப்படிப்பட்ட திவ்யமான உன்னுடைய ஸ்வரூபம், இந்த அழகான திருமேனி தரிசனம், இது யாருக்கு தான் ஆனந்தத்தை தராது? யாருக்குத்தான் என்னென்னா இந்த திவ்யமான உன்னுடைய அந்த திருவுருவம் யாருக்குத்தான் மகிழ்ச்சியை கொடுக்காதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஹே விஷ்ணு, நீதான் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் பொருந்திய, எல்லாத்தையும் விட ஆச்சரியமானவன் நீதான் அப்படிங்கிறத சொல்லி இந்த 3வது ஸ்லோகத்தை சொல்கிறேன். தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வப்புஹு சம்பிராப்ய சம்பன்மயி அப்படிங்கிற. இப்போ அடுத்ததில் சொல்லும் பொழுது என்னென்னா, இப்படி உன்னுடைய இந்த அழகுக்கு எதையுமே கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. அப்படிப்பட்ட ஒரு அழகான திருவுருவம். அதனால்தான் என்னென்னா ஒன்றை நாடி மகாலட்சுமி மகாலட்சுமி ஒன்றை விட்டு பிரியாமல் இருந்துட்டுருக்கா. அதனால்தான் என்னென்னா ஒன்றை விட்டு சம்பன்மயி, சம்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி, மங்களத்தை பெருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி என்னென்னா ஒன்னையே விடாமல் பிடிச்சுட்டு இருக்காப்பா. அதனால்தான் என்னென்னா உன்கிட்ட ரொம்ப அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தான், பரமோத்சுகா, உன்கிட்ட அத்தனை ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் என்னென்னா அவள் பக்தாள்கிட்டெல்லாம் என்னென்னா, இப்போ பக்தர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவா, செல்வம் வரணும் அப்படின்னு இதை பண்ணுறது அதை பண்ணுறது, இல்லை மகாலட்சுமியை வணங்குறது ஸ்துதி பண்ணுறது, இப்படியெல்லாம் இருந்தால் கூட செல்வம் அவள்கிட்ட நிலச்சி இருக்கிறதே இல்லையே. ஏன் நிலச்சி இருக்கிறது இல்லை அப்படின்னா, பகவானை விட்டு பிரிய மனசில்லாமல் என்ன பண்ணுவா, திருப்பியும் அங்கேயே சேர்ந்துருவா. அதனால் பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி அப்படிங்கிற. அதனால் அந்த மகாலட்சுமி தாயார் என்னென்னா உன்கிட்ட ரொம்ப ஆனந்தமாக பற்றோடு இருக்கிறதுனால பக்தாள்கிட்ட கூட என்னென்னா ரொம்ப காலம் இருக்கிறதில்ல, வந்துட்டு உடனே போயிடுவா இல்லையா. அதனால் தனக்கு ஒரு சபல புத்தி இருக்குன்னு ஒரு பெயர் வருதே, அப்படி இருந்தால் கூட பரவாயில்லன்னு இருக்கலாம். அப்படி ஒரு பெயர் இருக்கே இல்லையா, ஒரு பழிச்சொல் இருக்கே. என்னன்னா தேனாசியா பத கஷ்டம் அச்சுத விபோ துவத்ரூபமானுஜ்யக. உன்கிட்ட இருக்கக்கூடிய பிரேமை காரணமாக என்ன ஆச்சு, பிரேமை ஸ்தைரியம் அச்சாதல மயாத அச்சாப்பலபலாது சாப்பல்ய வார்த்தோத பூத்து அப்படிங்கிற. அதனால் அந்த ரூபத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்றுதல், அந்த அழகு, அந்த உன்கிட்ட இருக்கக்கூடிய பற்றுதல்னால என்ன அவள் அச்சாப்பலபலாத்து அப்படின்னு என்னென்னா, அதாவது என்ன, உன்கிட்ட இருக்கக்கூடிய திடமான அன்புனால அவளுக்கு என்ன சாப்பல்ய வார்த்தோத பூத்து, சாப்பல்யம் இருக்குன்னு நிறைய பேர் என்ன செல்வம் அப்படின்னாலே என்ன நிலச்சி இருக்காது, இங்கே இருக்கும் அங்கே இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் அப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதனால் நிலையில்லாமல் இருக்கக்கூடியவள்னு தாயாருக்கு இப்படி ஒரு பழிச்சொல் உண்டான மாதிரி இருக்கே, அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் என்னன்னா பகவான் மேலே இருக்கக்கூடிய பிரேமையினால் அது பரவாயில்லன்னு ஏற்றுக்கிறாளாம். அதனால் எனக்கு இப்படி ஒரு பேர் வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் என்ன பகவானை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு அனப்பாயினின்னு சொல்கிறா இல்லையா. அதனால் எப்போவுமே என்னென்னா பகவானுடைய திருமார்பை விட்டு பிரிய மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாளாம். அதனால் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது லக்ஷ்மி ஸ்தாவக ராமணீயக்க ஹிருதைவேயம் அப்படிங்கிற பொழுது, இப்போது மகாலட்சுமி உன்னுடைய அழகுனால தானே இப்படியே கவரப்பட்டு உன்னை விட்டு பிரியாமல் இருக்கா இல்லையா. அப்படி பரேஷு அஸ்திர அப்படின்னு என்ன, பரேஷு மற்றவாழ்கிட்ட அஸ்திரமாக இருக்கா, மற்றவாழ்கிட்ட அது மாதிரி இருக்கிறது இல்லை, ஸ்திரமாக இருக்கிறது இல்லை. அதனால என்னென்னா இதுவே ஒரு சாட்சியாக இருக்கு. என்னென்னா பகவானை எங்கெல்லாம் பஜிக்கிறாளோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் கட்டாயமாக இருப்பா. ஏன்னா பகவானை பஜிக்கக்கூடிய இடத்துல பகவான் வந்துடுவாரா, அந்த பகவான் பக்தாளுக்கு பணிஞ்சு அங்கேயே இருந்துட்டு இருப்பாரா.
அப்போது ஒன்றை தியானிக்கிறதும் உன் குணங்களை தியான குணானு கீர்த்தன ரசா ஆசக்தாகி பக்தாஜனாக, அப்படிப்பட்ட பக்தாள் இருக்கா இல்லையா, ஒன்றை தியானம் பண்ணிண்டு உன் மகிமைகளை சொல்லிண்டு உன்னே நித்தியம் ஸ்மரணம் பண்ணிண்டு உன் குணங்களை பாடிண்டு ஆனந்தமாக இருக்கக்கூடிய பக்தாள்கிட்ட இவள் ரொம்ப அன்போடு அங்கேயே இவளும் தங்கிடுறா அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் இது கட்டாயமாக நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி பட்டத்திரிகள் 5வது ஸ்லோகத்தை சொல்கிறார். அதனால் உன்னை எங்கே பஜிக்கிறாளோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரும் இருப்பா அப்படிங்கிறத சொல்கிறார். ஏவம் பூத மனோஜதா நவசுதா நிஷ்யந்த சந்தோகனம். இப்படி என்னென்னா உன்னுடைய அழகான இந்த திருமேனி எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே அமிர்தமயமாக இருக்குது. அதனால் அமிர்தம் நவசுதா அப்படிங்கிற, அதனால் அப்படி அமிர்தமயமாக இருக்கக்கூடிய உன்னுடைய அழகான அந்த திருமேனி இருக்கு இல்லையா, அதுதான் சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபமே. அது எல்லாருடைய ஹிருதயத்தையும் கவரக்கூடியதாக இருக்குது. அதனால் மறுபடியும் உன்னை உன்னுடைய கதா சரித்திரங்களெல்லாம் கேட்கக்கூடியவாளுக்கு என்னென்னா எப்பவும் அதை விட்டு போகணுங்கிற மனசே இருக்காதே, திருப்பியும் அதை கேட்கணும், அதுலேயே ஊறணும் அப்படிங்கிற அந்த ஆனந்தத்தை பெருகும்படி இல்லையா செய்யறது. அதையே மறுபடியும் கேட்க தூண்டின்னு இருக்கே. அது மட்டும் இல்லை, உடம்பெல்லாம் என்னென்னா புல்லரிச்சு போகிறதே. உன்னுடைய திருமேனி தரிசனத்தை பற்றி வர்ணித்தாலும் சரி, உன் குணங்களை கீர்த்தனம் பண்ணாலும் சரி, உன் நாமத்தை சொன்னாலும் சரி, அவளுடைய மதி அது பூரா எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆனந்தமாக இருந்துருக்கு. ரோமாஞ்சயத்தி அங்கக்கம், அவள் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் அதுலேயே வியாசிஞ்சத்தப்பி சீதபாஷ்ப விசரைகி, அவளுக்கு ஆனந்த கண்ணீர் பெறுகிறது. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் அதுலேயே அவள் நனைஞ்சுடுறா. அந்த ஆனந்தத்தினுடைய அந்த ஜலத்திலேயே என்னென்னா கண்களில் அந்த ஜலத்திலேயே பெருகிறது இல்லையா, அதனாலேயே அவள் ஆனந்தத்தில் அப்படியே நனைஞ்சு போய்டுறா அப்படிங்கிறத சொல்கிற. ஆனந்த மூர்ச்சோத்பவைகி அப்படிங்கிற, அதுலேயே மூர்ச்சையாகி போய்டுறா. அந்த அளவுக்கு உன்னுடைய திருமேனி தரிசனமும் உன்னுடைய நாமமும் உன்னுடைய குணங்களும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்து 7வது ஸ்லோகத்தில் ஏவம் பூததையா பக்தியபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத்து. இதில் சொல்லும் பொழுது என்னென்னா பக்தி தான் ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அதே கர்மயோகமோ ஞான யோகமோ இருக்கு இல்லையா, கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் அப்படிங்கிறத சொல்வாள். அது ரெண்டுமே என்னென்னா யோகேஸ்வரர்கள்லாம் சொன்னாலும், அதாவது அதை கடைப்பிடிக்கக்கூடியவா ரொம்ப குறைவான பேர்கள் தான். ஆனாலும் என்னென்னா அதை விட வசந்ததாக இருக்குது என்னது அப்படின்னா பக்தி யோகம் அப்படிங்கிறத சொல்கிறான். அதனால் இந்த பக்திங்கிறது என்னென்னா இதனாலேயே ஏன் பக்தி ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னா இதில் உன்னுடைய ரசம் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த கர்மயோகம் ஞான யோகத்தை விட இது பிருஷோத்திமதரக அப்படின்னா அதை விட உயர்ந்ததாக சொல்லப்படுறது, புகழ்ந்து பாடப்படுறது அப்படிங்கிறது. எதனால் அப்படின்னா ஏன்னா சௌந்தர்யைக்க ரசாத்மகே, இந்த சௌந்தர்யம் உன்னுடைய அழகான திருமேனி இருக்கு இல்லையா, லாவண்யம் அப்படின்னா என்ன, முழுசாக அழகாக இருக்கக்கூடியவன். சௌந்தரியம் அப்படின்னா ஒரு அவயவங்களும் அழகு இல்லையா. அப்போது இந்த அழகில் என்னென்னா ஒரு அவயவத்தை தியானம் பண்ணாலே போருமே இல்லையா. அதுவே நம்மளுக்கு என்னென்னா பிரேம பிரகாஷாத்மிகா, அதில் பிரேமையை வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப எழுதலை. நிஷ்ரமம் ஏவ, இந்த பக்தி என்னென்னா நிஷ்ரமம், சிரமமே இல்லாமல் என்னென்னா சுலபத்தில் அடையக்கூடியதாக இருக்கே. இப்போ கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னா அதற்குன்னு ஒரு அதிகாரத்துவம் வேறு வேணும். ஞான யோகம் அப்படிங்கிறதும் என்ன, அதுவும் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அடுத்த ஸ்லோகத்துலையும் கண்டினியூ பண்ண போகிறேன். அது ரொம்ப காலம் கழிச்சு தானே அதனுடைய பலனை கொடுக்க போகுது. அதே மாதிரி கர்மயோகம் கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கணும், நிஷ்காமமாக பண்ணணும், பகவான்கிட்ட அர்ப்பண புத்தியோடு பண்ணணும், இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா. ஆனால் பக்திங்கிறது உன்னுடைய அந்த பிரேமையில் ஆனந்தத்தில் திளைச்சி இருக்கிறது. அதனால் இந்த மனுஷ பிறப்புக்கு ரொம்ப எளிதில் அடையக்கூடியதாக இருக்கேப்பா அப்படிங்கிறத சொல்ல. நிஷ்காமம் நியத்த ஸ்வதர்மச்சரணம், நிஷ்காமமாக ஒரு பலன் இச்சை இல்லாமல் நம்ம என்னென்னா கர்மாக்களை பண்ணணும் இல்லையா. அதுதானே கர்மயோகம். பகவத் அர்ப்பண புத்தியோடு என்னென்னா நானுங்கிற அகங்காரம் இல்லாமல் நீ கர்மாவை பண்ணணும். அப்போது இது எப்போ உனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னா தூரேத்திய பலம், இதனுடைய பலன் ரொம்ப தூரத்தில் இருக்குது. நீ இப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் பகவான் பிரீத்தியாகி அதுக்கான பலனை கொடுப்பேன்.
அதே மாதிரி ஞான யோகம் அப்படிங்கிற பொழுதும் என்னென்னா அதுவும் என்ன உபனிஷத்து இதை போல் ஞானத்தினால பெறக்கூடியதாக இருக்கிறது என்னென்னா இந்திரியங்களுக்கு புலப்படாததாக இருக்குது இல்லையா. அதனுடைய தத்துவம் அப்படிங்கிறது என்ன, அது ரொம்ப அவ்யக்ததையா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்கு இல்லையா. சுதுர்கமதரம் அப்படிங்கிற, அதனால் இது ரெண்டுமே என்ன ரொம்ப கஷ்டமானதாக இருக்கே. ஆனால் ஹே விபோ துவத் பிரேமாத்மகம், அந்த உன்னுடைய அந்த பிரேமையில் பக்தியில் அதே உன் திருவுருவத்திலேயோ இல்லை அந்த உன்னுடைய அந்த தரிசனத்திலேயோ என்னென்னா உன்னுடைய குணங்களை கேட்குறதோ இதை போல் பக்தி பண்ணுறதில்ல. நவவித பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி ஒன்றும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்னொன்றுத்துலேயும் என்னென்னா அது மதுரமானதாக இருக்கே, ரொம்ப இனிமையாக இருக்கே இல்லையா. சுவாதீயசி ஸ்ரேயசி அப்படிங்கிற, அதனால் இதுதான் அந்த பக்திங்கிறது தான் என்னென்னா பிரேமையிலேயே மூழ்கி இருந்துட்டு இது காலம் நேரம் போகிறதே தெரியாதபடிக்கு என்னென்னா ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது, அளிப்பதாக இருக்குது, ஆனந்தத்தை நம்மளுக்கு பெருக வைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அத்தியாயாசகராணி கர்மபட்டலானி ஆச்சரிய நெறியன்மலாக அப்படின்னா இப்படி பலவிதமான சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா. ஏன்னா நிறைய எஃபர்ட் போடணும். இப்போ கர்மயோகமாக இருக்கட்டும் இல்லை ஞான மார்க்கமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே என்ன நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. கர்ம மார்க்கம் பண்ணி பண்ணி கர்ம மார்க்கத்தில் இருந்து சித்தம் சுத்தியாகி ஞான மார்க்கத்துக்கு அப்புறம் போய் அப்போ எல்லாத்துக்கும் இவ்வளோ காலம் எல்லாத்தையும் நம்ம ஆயுசு பூரா இதை மாதிரி சிரமப்பட்டுட்டு கடைசியில் தர்க்கவாதத்துலேயோ இதுலேயோ முடிஞ்சுதுன்னா இல்லையா. அப்போது இது எல்லாத்தையும் விட இந்த கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் இதை விட என்னென்னா உயர்வானது பக்திங்கிறத மறுபடியும் எடுத்து சொல்கிற மாதிரி தான் 10வது ஸ்லோகத்தில் பூர்த்தி பண்ணுறேன். அதாவது உன்கிட்ட செலுத்தக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிறது தான் என்னென்னா ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் இதுக்கும் என்ன, அதாவது டெஸ்டினேஷன் ஒரே விஷயம்தான், பகவான் தான், மோட்சம்தான் இல்லையா. ஆனால் ஒரு மார்க்கமாக இருக்குது. எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் பக்தி இல்லாமல் கர்மா பண்ணாலும் அது வீணானது, பக்தி இல்லாமல் ஞானத்தில் மட்டும் இருந்தாலும் அதுவும் வீணானது. அப்போ அதெல்லாம் தர்க்கத்தில் தான் போய் முடியும் இல்லையா. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறார், அந்த கதாரசம் அதில் என்னென்னா ரொம்ப ஆனந்தமாக அதில் மூழ்கி விளையாடுறதே என்னென்னா நம்மளுக்கு அந்த பிரம்ம ஞானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது தான் இந்த கர்ம மார்க்கம் ஞான மார்க்கத்தை விட உயர்ந்ததாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கிளேஷம் இல்லாமல் ரொம்ப பெரிய எஃபோர்ட் போடாமல் என்னென்னா அந்த பகவானை நான் அடைஞ்சு விடலாமே. இப்படி பக்தியிலேயே திளைச்சி என்னுடைய அத்தனை இந்திரியங்களும் உன் பேரில் செலுத்திட்டேன் அப்படின்னா என்ன, அந்த மோட்சத்தை அடையக்கூடியதாக அதுக்கான அந்த இது வந்துவிடுறது நம்மளுக்கு இல்லையா. ஏன்னா எல்லாமே என்ன, நம்மளுடைய மனசு பூரா பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கணும், அதுதானே. அப்போ என்னுடைய மனசு பூரா பகவத் குணங்களும் அந்த பகவானுடைய திருமேனி தரிசனம் அவனுடைய ரூபம் அவனுடைய அந்த அழகு இதுலேயே மூழ்கி இருக்குது, அவனுடைய குணங்கள்லேயே என் மனசு அதுலேயே ஸ்மரணத்துலேயே அந்த ஸ்மரணத்துலேயே இருக்குது. அப்படிங்கிற பொழுது அந்த பிரேமையினாலேயே என்னென்னா அந்த பிரம்ம ஞானத்தை ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளுக்கு அடையும்படி இந்த பிரேமையே நம்மளை என்னென்னா அழகாக அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறது. இதுதான் நம்மளுக்கு என்ன சத்திய சித்திகரி அப்படிங்கிற, அப்படி இந்த பிறவி பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படிப்பட்ட அந்த கர்ம மார்க்கம் ஞான மார்க்கத்தை விட ரொம்ப உசந்ததாக இருக்கக்கூடிய இந்த பக்தி மார்க்கத்துக்கு ஜெயதி அப்படிங்கிற, அதை விட ரொம்ப சிறந்ததான இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது என்னென்னா எனக்கு அந்த பக்தி மென்மேலும் பெருகட்டும். அதுதான் இங்கே சொல்கிற சைவாஸ்துமே அப்படிங்கிற. அதனால் அஸ்துமே எனக்கு அந்த பக்திங்கிறது இருக்கட்டும், அந்த பக்திங்கிறதுல நான் திளைச்சி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. என் மனசும் என்னென்னா பிரேம பிரௌடி ரசார்த்ததா திருத்ததரம் அப்படின்னா அந்த பிரேமையில் மூழ்கி இருக்கணும், அப்படி என் மனசு உருகும்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஹே குருவாயிரப்பா திருத்ததரம் ரொம்ப சீக்கிரத்தில் அது நடக்கணும்ப்பா, என்னுடைய மனசு பூரா நீயே நிரம்பி இருக்கணும். அப்படி ஹே குருவாயிரப்பா நீ தான் என்ன சீக்கிரமாக இந்த பக்தி எனக்கு விரைவில் உண்டாகும்படி நீ தான் எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதோட இந்த 2வது தசகம் பூர்த்தியாகுது.